ஓகே, இப்போ நம்ம ஒன் பஞ்ச் மேனோட விட்ட குறை தொட்ட குறையை பற்றி பேசுவோம். ஓகே, அதாவது இப்போ நம்ம பேச போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1ஓட 4th எபிசோட். ஓகே, இந்த 4th எபிசோட் வந்து ஒரு பில்லர் எபிசோட் மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து சைத்தாமாக்கு வந்து அவனோட கண்ணை திறக்கிற எபிசோடாக இருக்கும். அதாவது என்னென்னா, இதில் இவ்வளோ டேஸில் வந்து சைத்தாமா வந்து எல்லா எனிமீஸை கொள்றதும் சைத்தாமாக்கு வந்து பிடிக்கும், கொண்டுட்டே இருப்பாப்புல. பட் சைத்தாமா தான் கொள்றாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து சைத்தாமா இந்த சீரீஸில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாப்புல. அதாவது இந்த சீசனில் தான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். இதான் ஃபஸ்ட்டு சீசன் வேறு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே ஆகணும், அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த பர்டிகுலர் எபிசோடில் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அது என்னன்னா, இதில் வந்து ஹேமர் ஹெட்னு ஒருத்தன் காட்டுவாங்க. அதாவது அப்படியே எக்ஸாக்ட் சைத்தாமாவோட லுக்கில் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்னென்னா ஒரு கிரிமினலாக இருப்பான். அந்த கிரிமினலோட ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஷாட்டில் என்ன சொல்லுவான்னா, பேரடைசர்னு ஒரு ஆர்மியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒரு கேங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த கேங் வந்து எப்போவுமே வந்து ஹியூமன்ஸ் வந்து மணிக்காக ஓடிக்கிட்டே இருக்குது, ஒர்க் பண்ணிக்கிட்டு ஸ்லேவாக இருக்காங்க ஃபுட்டுக்காக. ஸோ ஃபுட்டு நிறைய பணம் இருந்துச்சுன்னா நிறைய ஃபுட்டு சாப்பிட்றான், இல்லைன்னா புவராக இருக்கிறவங்களாம் கம்மியாக தான் ஃபுட்டு சாப்பிட்றான். ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபுட்டு வேணுங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு தான் அவனோட இதுவே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவான். கூட ஒரு 10-15 மொட்டைங்க இருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்படியே மொட்டைனா அப்படி எக்ஸாக்ட்லி சைத்தாமா மாதிரியே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெனர்ங்கிற ஒரு வில்லனை நோக்கி போவாங்க. அவன் தான் பெரிய பணக்காரனாக இருப்பான். ஸோ அவனை வந்து அவனோட பில்டிங்கை அடித்து உடைக்கிறதுக்காக கேங்காக போயிட்டு ஹேமர் ஹெட் சொல்லுவான், இந்த பில்டிங்கை உடைச்சிரு, இதுதான் அவனோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிருவாங்க. உடைச்சதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், இல்லை நான் தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டேன், இது கிடையாது, இந்த உட்ஸை தாண்டி போனோன்னா அந்த சைடில் தான் இருக்காரு அவரோட வீடு, நம்ம போய் அவரை போடுவோம், அங்கே போவோம் அப்படின்னு. அந்த ஒரு ஹியூமர் நல்லாயிருக்கும். ஓகே, எவ்ரி ஒன் மேக் மிஸ்டேக், பட் எக்ஸாக்ட்லி வி வாண்ட் டு நோ வாட் வி லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு நல்லாயிருக்கும். அந்த எக்ஸாக்ட்லி அது சூப்பராக இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க அந்த உட்ஸ் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஜெனாருங்கிற வில்ல வந்து ஒரு அசாசினை வந்து ஹையர் பண்ணியிருப்பான். அவனோட பேர் வந்து சோனிக். இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சீசனோட செகண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சோனிக்னு ஒருத்தர் இருப்பான், சவுண்ட் சோனிக். ஸோ அவன்தான் வந்து கடைசி வரைக்கும், அதாவது சீசன் 2 வரைக்குமே இந்த இவன் வந்து வந்துக்கிட்டே இருப்பான். ஸோ என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஹேமர் ஹெட் வந்து அந்த ஹுட்ஸ் வழியாக நடந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சோனிக் வந்துடுவான். சோனிக் வந்து கேட்பான், இந்த மாதிரி நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, இல்லைனா விட்டுரு, இந்த மாதிரி பண்ணாத, இல்லை நீ ஃபைட் பண்ணுவேன்னா நான் உங்கள் எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னோடனே ஹேமர் ஹெட் வந்து ஒரு சூட் போட்டிருப்பான். அந்த சூட்டு மூலியமாக தான் எல்லாத்தையுமே அடித்து இது பண்ணுவான். இதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கு. என்னன்னா, பைசைக்கிள் காயின்னு ஒருத்தர் இருப்பான். அவனையும் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா கடைசி எபிசோட் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ பைசைக்கிள் காய் வந்து என்னென்னா, லிட்ரலி அந்த ஒரு பர்டிகுலர் ஹீரோ வந்து ரொம்ப பாவமாக கட்டியிருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பலூன் மரத்தில் மாட்டிச்சுன்னா எடுத்து கொடுக்குறது, பூனை இருந்தால் காப்பாற்றுறது, இந்த மாதிரியே தான் இருக்கும். அவங்க பெரிய ஆக்டிவிட்டி பண்ணி நான் இத்தனை சீசனில் நான் பார்க்கவே இல்லை. பிகாஸ் சைத்தாமா கூட போட்டி போடணுன்னா நீங்கள் வில்ல எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினாலே கண்டிப்பாக கஷ்டம்தான். ஸோ அந்த பைசைக்கிள் காய் இந்த ஹேமர் ஹெட் கேங் கிட்ட வந்தோடனே அவனை அடித்து போட்டுருவாங்க, அடித்து பொழந்துருவாங்க. எல்லாரையும் பார்த்து சேரப் காட்டுவான் அந்த ஹீரோ, ஒரே அடித்து பழக்க போட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வுட்டுக்குள்ளே போனோடனே அப்போ தான் அந்த சோனிக் வருவான். சோனிக் கிட்ட வந்து ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். சோனிக் ஸ்டார்ட் பண்ணோடனே சோனிக் ஒரு நிஞ்சா, எல்லாரோட தலையும் லைக் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு சின்ன பூ ஒன்று இருக்கும். அந்த பூ பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் இருந்தால் அந்த ஃபோட்டோ போடுறேன். அந்த பூ வந்து எடுத்துகிட்டு ஒரு கதை இருக்குது, இந்த திருடன் தலையை வந்து இப்படி தான் வெட்டினேன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்படி சுண்டுனா அது பறக்கும். அது மாதிரி எல்லாரோட தலையும் வெட்டி வீசிடுவான். வெட்டி வீசிட்டு ஹேமர் ஹெட்டோட சின்ன ஃபைட்டு நடக்கும் பாருங்கள். அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஹேமர் ஹெட் வந்து சூப்பராக பண்ணியிருப்பான். அந்த என்னென்னா, ஒவ்வொரு கல்லையும் தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த ஸ்ட்ரெயிட்டாக இதில் சென்டரில் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து அந்த சோனிக்கும், இங்கே வந்து ஃப்ரண்டில் வந்து ஹேமர் ஹெட்டு நிற்பாங்க. இப்போ வந்து சோனிக் நினச்சிப்பான், ஓகே
ஜம்ப் அடித்து போய் இவனை போட்டுடலாம், இவன் என்ன பைத்தியக்காரனாக இருக்கான்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கட் ஒன்று போகும். அதில் வந்து நம்ம சைத்தாமா வந்துக்கிட்டு இருப்பான். இதில் ஒரு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா நியூஸில் சொல்லியிருப்பாங்க, இந்த மொட்டையாக இருக்கிறவங்க தான் ஹேமர் ஹெட் கேங்கு அப்படின்னு. சைத்தாமா செம காண்டாயிருவான். அப்போ என்னையுமே ஹேமர் ஹெட் கேங்கு நினச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சைத்தாமா வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஹேமர் ஹெட் கேங்னு சொன்னோன்னே காண்டாயிட்டு சைத்தாமா டேரெக்டாக அந்த ஹேமர் ஹெட் கேங்கை தேடி காட்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். இந்த டைமில் என்ன ஆயிரும்னா சோனிக்கு வந்து ஸ்பீடாக அந்த கல்லுலெல்லாம் ஜம்ப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது பெரிய மரத்தை பிடுங்கி அந்த ஸ்ட்ரெயிட் வேல் அடிப்பான். பார்த்தீங்கன்னா அந்த மரம் கரெக்டாக இருக்கும். பட் சோனிக்கு அதை வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு தலையில் வந்து கூனாய் விட்டுருவான். அந்த கத்தியை வச்சு தலையில் குத்திடுவான். குத்தினோடனே ஹேமர் ஹெட் செத்துட்டான்னு நினச்சிட்டு சோனிக்கு வந்து கால் பண்ணி அந்த ஜெனர்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஹேமர் ஹெட்டை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது பாடி இருக்காது. ஹேமர் ஹெட் ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடும்போது ஹேமர் ஹெட் என்ன சொல்லுவான்னா, நார்மல் ஹியூமனை விட 20% திக்னஸ் இருக்குது என்னோட தலையோட ஸ்கெலிட்டனுக்கு, ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடும்போது இடையில சைத்தாமா நின்றுக்கிட்டு இருப்பான். சைத்தாமா கிட்ட டைரெக்டாக அவன் போய் கேட்பான், என்ன என்னோட கேங்கில் ஜாயின் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சைத்தாமா சொல்லுவான். சொன்ன உடனே செம காண்டாகி அந்த ஹார்மரை ஃபுல் பவரோட ஒரு பஞ்ச் ஒன்று கொடுப்பான். பஞ்சு கொடுத்துட்டு அவன் நினச்சிப்பான், ஓகே சைத்தாமா செத்து போயிட்டான், அது நம்ம கிளம்பலாம், அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது சைத்தாமா அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். சைத்தாமா நின்றுட்டு இருந்தோன்னு இவன் சமகாண்டாயிருவான். ஃபுல் ஃபோர்ஸோட இந்த 2 கையை இப்படி சுற்றிக்கிட்டே ஓடி வருவான். ஓடி வந்து அவனை கொல்லலாம், சைத்தாமாவை கொல்லலான்ட்டு அந்த ஹேமர் ஹெட் வரும்போது சைத்தாமா வந்து, என்னோட சின்ன வயசில் வந்து நானே இப்படித்தான் இருந்தேன், இவன் என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பரிதாபப்பட்டு அவனோட சூட்டில் ஓங்கி குத்துவான். சூட்டெல்லாம் உடஞ்சிரும். ஃபுல் பாடியோட ட்ரெஸ்ஸே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருப்பான். அப்புறம் வந்து சைத்தாமா வந்து நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அப்போ தான் நம்மளால ஓடிக்கிட்டு இருப்பான் ஹேமர் ஹெட்டு. அந்த டைமில் தான் சோனிக்கு வந்து இவனை ஹேமர் ஹெட்டுன்னு நினச்சி வந்து கூனாய் விட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு வருவான். ஃபினிஷ் பண்ணலான்னு வரும்போது அவன் சொல்லுவான், நான் அந்த மாதிரி கிடையாது, நான் ஒரு ஹீரோ அப்படின்னோடனே, ஹீரோ ஒன்று நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவான் சோனிக்கு. அப்படியா அப்படின்னு செம ஷாக் ஆயிடுவாப்புல சைத்தாமா. அப்புறம் என்ன நடக்கும்னா, அவன் வந்து 2 டைம் அட்டாக் பண்ணுவான். ஒன்று வந்து அந்த கத்தியை வீச வருவான். அந்த கத்தியை வீச வரும்போது கூனாய் ஆல்ரெடி தடுத்துருப்பாப்புல. கத்தியை வீச வந்த உடனே கத்தியை உடச்சிருவாப்புல. அது உடச்சோடனே சோனிக்கு செம காண்டாயிடுவான். இனிமே வேற வழியே கிடையாது, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு சோனிக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு குதிச்சு வந்து சைத்தாமா கிட்ட வரும்போது சைத்தாமா செக்மீட் பண்ணிடுவாப்புல. டப்புன்னு ஒரு குத்து மர்ம தேசத்தில் ஒரு ரெடி அடிச்சிருவாப்புல. அந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வரும். என்ன போடுவாங்கன்னா டெக்னிக்கல் எரர்னு வரும். அந்த நீங்கள் ஒரிஜினலாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், டெக்னிக்கல் எரர், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைத்தாமா கிட்ட வந்து, நான் வந்து உன்னை வந்து கொல்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலை, நான் போய் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு உன்னை போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாப்புல. இதோட சோனிக்கு அதோட முடிஞ்சிடும். சோனிக்கு ஓடுறத விட்டுருவாப்புல. சைத்தாமா வந்து ஓகே நீ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்கிட்ட வா, நம்ம வந்து ஃபைட் வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசிட்டு அமுச்சு விட்ருவாப்புல. இதுக்கப்புறம் தான் ஜெனோஸ் கிட்ட வந்து இதை சொல்லுவாப்புல, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னோடனே, சரி வாங்க நம்ம வேணால் அவனை போட்டுடலாம், நான் வேணால் போட்டுறட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லை இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, நாம் வந்து என்னை யாருக்குமே தெரியல, எல்லாருமே என்னை பார்த்தோன்னே இவன் ஒரு ஹேமர் ஹெட்டு நினச்சிட்டாங்க. ஸோ என்னை யாருக்குமே தெரியல, நான் இத்தனை எனிமீஸை போட்டிருக்கேன், ஆனால் யாருக்குமே என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருப்பாப்புல சைத்தாமா. அப்போது டக்குன்னு ஜெனோஸ் ஒரு ஐடியா கொடுப்பான், ஓகே நான் வந்து ஹீரோ ரிஜிஸ்ட்ரி, அதாவது ஹீரோ அசோசியேஷன் இருக்குது, அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், அப்போ நம்மளை எல்லாருக்குமே தெரியும் அஃபிஷியலாக, நான் இவ்வளோ நாள் அதை பற்றி திங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. ஓகே அப்படின்னா நீ பண்ணிட்டியா அப்படின்னே, இல்லை நானும் பண்ணல, நான் இவ்வளோ நாள் திங்க் பண்ணல, நம்ம இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இதோட அந்த சீசன் வந்து அந்த சீசனில் அந்த எபிசோடு வந்து முடியுது. இப்போ வந்து கடைசியாக ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வரும். அதில் என்னென்னா, ஹேமர் ஹெட்டை வந்து அந்த சைபோக் ஒன்று இருக்கும், அந்த ஜெனோஸோட ஃபேமிலியை கொண்ட அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த சூட்டையே அவங்ககிட்ட கொடுத்துட்டு தான் டெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பான்.
ஸோ அதோட அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை வந்து அடித்து மண்டையோடு அடித்து படுக்க போட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நம்ம கிளம்பலாம், இந்த பாடி இங்கேயே விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஹேமரேட்டை விட்டுருவாங்க. ஹேமரேட் உயிரோட தான் இருப்பான். ஸோ அதோட இந்த சீசனோட அந்த எபிசோட் முடியுது, 4th எபிசோட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 5th எபிசோடு இப்போவே பேச போகிறேன். அதை வந்து தனி வீடியோவாக போடுவேன். ஓகே, தேங்க்யூ, பை. சரி, ஓகே. இப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆட் டைம். எங்களுக்கு வந்து ஒரு ஆட் கிடச்சிருக்கு. ஆட் நேம் என்னென்னா வாண்டர் மை ஹாலிடேஸ். அதாவது நீங்கள் எங்கேயாவது டூர் பேக்கேஜ் போகணும், ஹனிமூன் ட்ரிப்பு, இந்த மாதிரி ட்ரிப்பு எங்கேயாவது போகணும், ஃபேமிலியாக ட்ரிப்பு, கோயில் இல்லைனா அதர் கண்ட்ரீஸ்க்கு ட்ரிப் போகணும் அப்படின்னுச்சுன்னா வேண்டர் மை ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிடேஸ் ட்ரிப் இருக்காங்க. அவங்க வந்து நல்ல கம்மியான விலைக்கு பண்ணி தருவாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மேலே கொடுக்குறேன். ஸோ யாருக்காவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.